بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்ற அடிப்படையிலே நம் அனைவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்து அதை ருசித்து தீர வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் விதிவிலக்கும் கிடையாது. அந்த அடிப்படையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மௌத்தினுடைய விஷயத்தில் கூட நாம் பேண வேண்டிய ஒழுக்க முறைகளை, நடைமுறைகளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் எப்படி செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், அந்த நோயாளி நிவாரணம் அடைவதற்கு அவருடைய மனதிற்கு தைரியம் கொடுக்குமாறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்படியே அந்த நோயின் தாக்கத்தால் அவர் மரணித்து விட்டால் அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும், அந்த மரணித்து விட்ட அந்த மையத்திற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை தொடர்ந்து மரணித்தவர் நமக்கு நெருக்கமானவராக, குடும்பத்தினராக, உறவினராக அல்லது நமக்கு பாசத்திற்குரியவராக, நட்புக்குரியவராக இருந்தது என்று சொன்னால் அவருடைய பிரிவு, அவருடைய இழப்பு, அவருடைய இறப்பு நம்மளால் அவ்வளவு சீக்கிரம் எளிதில் ஜீரணித்துக் கொள்ள முடியாதுதான். அந்த சமயத்தில் மனித மனம் அழுகை என்ற ஒரு விஷயத்தை கொண்டு ஒரு ஆறுதல் அடைய நினைக்கும். அந்த சமயத்தில் அழும் பொழுது எப்படி அழ வேண்டும்ங்கிற விஷயத்தை கூட இங்க நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருது. நீங்க ஒருத்தர் மௌத்தா போயிட்டா அழக்கூடாது அப்படின்லாம் இஸ்லாம் சொல்லல. தாராளமாக அழுங்க. ஆனா ஓடு சப்தமிட்டு ஒப்பாரி வைத்து அழாதீர்கள். சப்தமிடுதல் என்பது வேறு, ஒப்பாரி என்பது வேறு. தமிழில் இந்த ஒப்பாரி என்பதற்குண்டான அர்த்தம் தெரியுமா? ஏதாவது வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே அழுகிறது, ஏதாவது பேசிக்கிட்டே ஓன் அழுகிறது. மௌத்தா போனவருக்கு நெருக்கமானவர் மௌத்தா போனவருக்காக அழுகும் பொழுது என்ன சந்தோஷமான நல்ல வார்த்தைகளாக சொல்லி அழுகுவாரு. அந்த சமயத்தில் சைத்தான் கேப்ல என்ன செஞ்சிருவான், நம்முடைய ஈமான்ல ஒரு ஆட்டத்தை காண்ற மாதிரி, ஒரு பலகீனத்தை உண்டாக்குற மாதிரி சில வாசகங்களை, வார்த்தைகளை புகுத்திடுவான். அதனால் அந்த நேரத்தில் கூட நீங்க என்ன செய்யுங்க, ஈமான்தாரிகள் கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. சப்தமிட்டு அழுவதும் ஒப்பாரி வைத்து அழுவதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவையாகும். இது அல்லாமல் மரணித்தவருக்காக அழுவது கூடும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஹதீசுகள் இருக்குது. ஏகப்பட்ட ஹதீசுகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில மரணித்தவர்களுக்காக அவர்கள் அழுதிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இருக்கும்போது தான் அவங்களுடைய மனைவி கதிஜாமா மௌத்தானாங்க. அவங்க ஹயாத்தோட இருக்கும்போது தான் அவங்களுடைய பேர குழந்தைகள் சிலர் மௌத்தானாங்க. அப்ப அந்த சமயத்தில் உண்டான அந்த செய்திகளை நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நோயுற்ற சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரித்தார்கள். அவங்களோட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த மூவரும் இருந்தார்கள். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். யாருடைய உடல்நலம் குறைவுக்காக? இந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உடல்நலம் இல்லாம விஷயத்துக்காக அழுதாங்க. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவதை கண்ட மக்களும் அதை பார்த்து அவர்களும் அழுத ஆரம்பித்தார்கள். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீராலோ நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலையினாலோ அல்லாஹ் தண்டித்து விட மாட்டான். உள்ளத்தில் மனசுல தோணுது, நம்ம எனக்கு உயிருக்கு உயிரா இருந்தியே, எனக்கு எல்லாமுமாக நீ இருந்தியே, அத்தாவை பார்த்து அம்மாவை பார்த்து
கட்டுன மனைவியை பார்த்து, என்னோட மனைவி கணவனை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, இவங்க மௌத்தானதுக்கு அப்புறம் அப்படி மனசுக்குள்ள என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றுது. இந்த எண்ணத்தை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறது கிடையாது, குற்றம் பிடிக்கிறது கிடையாது. அப்படியே கண்ணில் இருந்து தேம்பி 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 அழுகிறோம். இந்த அழுகைக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் கண்களில் இருந்து வரக்கூடிய நீராலோ கண்ணீராலோ உள்ளத்தில் இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த கவலையினாலோ தண்டித்து விட மாட்டான். எனினும் இதன் மூலம் தண்டிப்பான் அல்லது அருள் புரிவான் என்று கூறி தன்னுடைய நாவை சுட்டி காட்டினார்கள். இதன் மூலம் அல்லாஹ் நினைச்ச ஒருத்தர் தண்டிக்கவும் செய்வான், அருள் புரியவும் செய்வான். அப்போ இந்த நாவை வைத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் அவருக்கு அருள் புரிவான். அந்த சமயத்தில் என்ன செய்யறான் சைத்தான், இவருடைய மனசுல தோன்றிய விஷயங்களை வெளியில வார்த்தையாக வெளிவிடுறான். இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, இனி எனக்கு யார் இருக்கா, அப்படிதான் நடத்து வரும். இனி எனக்கு யார் இருக்கா, நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த அல்லாவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், அந்த அல்லாவுக்கு கண் இல்லையா, அந்த அல்லாவுக்கு அது இல்லையா இது இல்லையா சொல்லி அந்த ஒப்பாறு சமயத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் குற்றம் பிடிச்சிருவான். என்ன நீ உலகத்துல யாருக்கும் கொடுக்காத முகத்தை உனக்கு கொடுத்துட்ட மாதிரி நீ பெரிய புலம்பிக்கிட்டு தெரியற, என்ன நீ இவர் முகத்தா போயிட்டா நீ நடுரோட்டில் நின்றுவியா, உன்னை இதுவரைக்கும் நான் கவனிச்சவன் இனியும் உன்னை கவனிக்க மாட்டானா அப்படின்னு அல்லாவுக்கு ரோஷம் வருமா வராதா? அப்ப அல்லாஹு தஆலா இந்த மாதிரி வார்த்தைகளை அல்லாஹ் என்ன செய்யறது கிடையாது, விரும்புறது கிடையாது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அழுவதில் தவறில்லை, உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு கூட குற்றம் பிடிக்க மாட்டீர்கள். ஆனால் மார்க்கத்திற்கு புறம்பான வார்த்தைகளை சப்தமிட்டு சொல்லி ஓ என்று ஒப்பாறு வைத்து அழுவதற்கிறதே அதை மார்க்கம் தடை செய்கிறது. தடை செய்கிறது என்பதை விட அதை ஹராமாக தடுக்கப்பட்டதாக மார்க்கத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்களின் மகளின் வழி பேரன் கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டார். அவர் மரண தருவாயில் இழுத்து கொண்டிருந்தார். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் கண்ணீர் ஓடியது. உடனே அருகில் இருந்து ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இறை தூதர் அவர்களே, தாங்களும் அழுகிறீர்களே என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இதுதான் கருணை என்பதாகவும் இதை அல்லாஹு தஆலா தன் அடியார்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். தன் அடியார்களில் பிறரிடம் கருணை காட்டுபவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வினால் கருணை காட்டப்படுவார்கள். அப்ப அந்த சமயத்துல அழுகைய வராம அழுகாம நம்ம இருக்கிறோம்னு சொன்னா மறத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ இது அல்லாஹ் ஒரு உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய கருணை, கிருபை, ஒரு இரக்கம். அந்த இந்த மாதிரி இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஒரு விதமான ஒரு குணம் இதை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால என்ன செய்யுது, இந்த அழுகை வருது, கண்ணீர் வருது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரண தருவாயில் இருந்த தன்னுடைய மகன் இப்ராஹிமுடன் வந்தார்கள். அப்போது அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. அப்போது அவர்களிடம் அருகில் இருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இறை தூதர் அவர்களே, நீங்களும் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ரசூல்னா அவங்க மனுஷன் இல்லையா அப்படிங்கிற எண்ணத்துல ரசூலே அழுகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியுடன் ஒரு கேள்வி, நீங்களும் அழுகிறீங்களே என்று கேட்டார்கள். இப்னு அவ்ஃப் அவர்களே, இதுதான் இரக்கம் என்று கூறினார்கள். மீண்டும் கண்கள் கண்ணீரை சிந்தியது. அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், கண்களோ கண்ணீரை சிந்துகிறது, இதயமோ கவலை கொள்கிறது, எங்கள் இறைவன் திருத்திக் கொள்ளும் ஒன்றை தவிர வேற எதையும் நாங்கள் கூற மாட்டோம். இப்ராஹிமே, நிச்சயமாக நாம் உமது பிரிவின் காரணமாக கவலை அடைந்தவர்களாக உள்ளோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சது உண்மையிலேயே ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற செய்திய வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய முடிவை நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டோம், பொருந்தி கொண்டோம் என்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் ஆகிய அத்தனை கிதாபுகளிலுமே இந்த நம்ம இன்னைக்கு பேசுற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆக மொத்தத்தில் இறந்தவருக்காக அழுவது, கவலைப்படுவது கூடும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நெருங்கிய உறவு,
தாய் தந்தையர்கள், கூட பிறந்த சகோதரர்களுடைய குடும்பத்தார்கள் இவர்கள் மரணித்தால் நம்முடைய உள்ளத்தில் அந்த கவலை, இன்னும் சொல்லப்போனால் துக்கம் எத்தனை நாட்களுக்கு இருக்கலாம். ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவி துக்கம் எவ்வளவு நாள் இருக்கலாம். ஒரு மனைவி இறந்து விட்டால் கணவன் துக்கம் எத்தனை நாளைக்கு இருக்கலாம். ஏன்னா இதுல எல்லாம் நமக்கு இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு வழிகாட்டுதல்கள், நடைமுறை பழக்க வழக்கங்களை கொடுக்கு. ஏன்னா நம்ம விசாட்டுக்கு துக்கப்படாம மறுநாளே வேற மாதிரியாக இருந்துடக்கூடாது, இன்னும் பல மாசமா அதையே துக்கத்தோட இருந்துடவும் கூடாது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யுது, இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு ரூட்டு போட்டு கொடுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை காட்டி தர்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்கிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதனுடைய விலங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மென்மக்களாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.